அதிமுக தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டு வராங்க. இப்ப திடீர்னு வந்து பாஜகவும் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய அயோக்கியத்தனம் தான், இவங்களுடைய ரவுடித்தனம். நாம் தமிழ் கட்சி லட்சியத்தை கையேந்தி நிற்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்லை. பணம் கொடுத்தா ஓட்ட. அவங்களும் கொள்கையோட அடிப்படையில தானே சார் இத்தனை ஆண்டு காலமா இருக்காங்க. அவங்க கொள்கை என்ன கொள்கை சொல்லுங்க பாப்போம். பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று தன் கொள்கையாக பின்பற்றிட்டு வராங்க. பெரியாரை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, அண்ணாவை வச்சு கொள்ளடிக்கிறாங்க. அது கொள்கை கிடையாது. அண்ணாவுடைய கொள்கையை ஏற்றிருந்தாங்கன்னா இருக்கிற மலை பாதுகாக்கப்பட்டிருக்கும், ஆறு பாதுகாக்கப்பட்டிருக்கும், ஏரி பாதுகாக்கப்பட்டிருக்கும், நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கவலை கிடையாது. இவங்களுக்கு ஒரே இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், இருக்கிறது சொரணும், அவ்வளோதான். லட்சியம் என்ன இருக்குது? ஒரு லட்சியமும் கிடையாது. ஏன் கேட்குறதுன்னா நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், இதை கேட்குறோம். இது கொடுக்கறது இல்லை. மக்கள்கிட்ட உண்மையான அரசியலை கொண்டே திமுக சேர்க்கலை. ஊடகத்திலையும் இவங்க தான் வந்து பணப்பட்டுவாடா பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு கட்சியோடைய பெயரும் குறிப்பிடப்படலையே சார். எதனால? நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க பார்த்தேன்னு சொல்லி சொல்றீங்க, வெளிப்படையா ஏன் எந்த ஒரு ஊடகத்திலையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் திமுக கொடுத்தது. அங்க உள்ள வட்டச் செயலாளர், வார்டு செயலாளர் தான் ஏஜெண்டா வந்து பணம் கொடுக்க உதவி பண்ணா. பணம் போய் சேர்க்கப்பட்ட யாராருன்னா துப்புரவு பணியாளர் ஒவ்வொருவரும் பணம் கொடுத்தாங்க. விமர்சிக்கலாம், எதனால பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? நிறைய தலைவர்கள் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணினுடைய மேம்பாட்டிற்கு, இந்த மண்ணினுடைய விழிப்புணர்வுக்கு, மக்களுடைய நிறைய எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. பெரியாரும் போராடினார். பெரியார் மட்டும் போராடினார். மூர்க்கமா எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எங்கேயாவது கலைஞர் இருக்கும் போதாவது கொஞ்ச நஞ்ச நீதி இருந்தது. ஆனா ஸ்டாலின் வந்த பிறகு முழுமையா நீதி என்பதை அழிச்சிட்டு அநீதி என்பதை மிகப்பெரிய இதாக கட்டமைச்சிட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து ஏன் கையெழுத்து பிடிக்கிறாங்க தெரியாம போட்டாங்கிறாரு முதலமைச்சர். அவர் சிறந்த முதலமைச்சரா? எங்கு பார்த்தாலும் பிரைவேட் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி, தனியார் மருத்துவமனை நடத்துகிறவங்க யாரு? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. திமுகவுடைய ஓட்டு கணிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 59% இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு கணிப்பு 16.7% இருக்கு. அதாவது நோட்டா ஓட்டோட சதவீதம் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த சமயத்துல இப்போ மற்ற வேட்பாளர்களுடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து 1% இருக்கு. இப்போ பாஜக அந்த இடத்துல நிக்கல, ஏடிஎம்கே அந்த இடத்துல நிக்கல. இப்போ இவங்களுடைய ஓட்டுலாம், அதாவது யாருக்கு ஓட்டு வந்து பிரிவதற்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக ஓட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க திமுக. நான் 13 நாள் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணேன். தெருவா கட்சி பாகுபாடு இல்லாமல் தொகை கொடுத்தாங்க. நீங்கள் அந்த பதிவெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அனுபவப்பட்டிருக்கும் பார்த்துன்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையமோ அந்த பறக்கும் படைன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, இது ரெண்டுமே ஸ்டாலின் மருத்துவமனையில் கோமா ஸ்டேயில் படுத்து கிடக்கு. எப்போ சாவு வரும்னு தெரியாது ரெண்டுத்துக்கும். அதாவது அந்த கொடுக்குற பணத்தை ஏன் கொடுக்குறீங்க கேட்கக்கூட ஆள் கிடையாது. தெரியுதுங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பணம் வாங்கிக்கிட்டு இப்போ ஒன்று லட்சியத்தை கையேந்தி நிற்கிற கட்சி எது? நாம் தமிழ் கட்சி. 13 ஆண்டு காலம் கொள்கை, லட்சியம், மண், மலை, ஆறு, குளம், ஏரி, இப்படி தான் நாங்கள் போராடி நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் திமுக அப்படி இல்லை. பணம் கொடுத்தா ஓட்ட. அவங்களும் கொள்கையோட அடிப்படையில் தானே சார் இத்தனை ஆண்டு காலமா இருக்காங்க. அவங்க கொள்கை என்ன கொள்கை சொல்லுங்க பார்ப்போம். பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று தன் கொள்கையாக பின்பற்றிட்டு வராங்க. பெரியாரை வச்சு கொள்ளடிக்கிறாங்க, அண்ணாவை வச்சு கொள்ளடிக்கிறாங்க. அது கொள்கை கிடையாது. அப்படி அவங்க அண்ணாவுடைய கொள்கையை இவங்க வந்து ஏற்றிருந்தாங்கன்னா இருக்கிற மலை பாதுகாக்கப்பட்டிருக்கும், ஆறு பாதுகாக்கப்பட்டிருக்கும், ஏரி பாதுகாக்கப்பட்டிருக்கும், நிலம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இது மாதிரி ரசாயன தொழிற்சாலைகளை கொண்டு வந்து மாசை ஏற்படுத்தி மக்களுடைய வாழ்வாரத்தை கெடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் இதுக்கு எதுவுமே கவலை கிடையாது. இவங்களுக்கு ஒரே இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், இருக்கிறது சொரணும், அவ்வளோதான். இவங்க லட்சியம் என்ன இருக்குது? ஒரு லட்சியமும் கிடையாது. லட்சியம் என்ன தெரியுங்களா? கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். 1000 ரூபா கொடுத்தேன், படித்த பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், தம்பிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுத்தேன். 1 கிலோ பூண்டு 100 ரூபா விற்கிது. நீ கொடுத்த 1 கிலோ கறி 1000 ரூபா விற்கிது. நீ கொடுத்த பணம் ஏதாவது உதவுமா? அப்படி இருந்து தான் கலைஞர் என்னைக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்னையிலிருந்து வெத்து திட்டங்கள் எல்லாமே வீணா போன திட்டம்.
இப்போ டிவி கொடுத்தாங்க இருக்கா, மிக்ஸி கொடுத்தாங்க இருக்கா, கிரைண்டர் கொடுத்தாங்க இருக்கா, எல்லாமே அண்ணாச்சி கடையில் குப்பை தொட்டியில் போய் கிடக்கு இந்த திட்டங்கள்லாம். இதை நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறதுனா நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், இதை கேட்குறோம். இது 3ம் கொடுத்தாலே தமிழ்நாடு செழிப்பாயிரும். இது கொடுக்கறதில்ல. என் தமிழ்நாட்டில் இருக்கிற வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் அழைச்சி ரசாயன தொழிற்சாலை எல்லாம் வந்து, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்காட்டு, சிட்கோங்கிற பேரில் விளைநிலங்களை கொண்டு வந்து விளைநிலங்களை வாங்கி அதை அழித்து இருக்கிற ரசாயன தொழிற்சாலை, தொழிற்சாலை, அது தொழிற்சாலை கொண்டு வந்து நாட்டை குட்டிச்சாரம் ஆக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல போனால், மக்கள்கிட்ட உண்மையான அரசியலை கொண்டே திமுக சேர்க்கல. இப்போ மக்கள் நினைக்கிறாங்க, தேர்தல் நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் தேர்தல் சொன்னால் 5 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆளுகிறவரை தேர்ந்தெடுக்கிறது தேர்தல். அப்படி நினைச்சாங்க. இப்போ அப்படி கிடையாது. தேர்தல்னால் தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு நாளைக்கு கறி தின்னுட்டு போய் காலைல எஞ்சி ஓட்டை போட்டு வர மாதிரி. ஆமாம், அன்னைக்கு பொது விடுமுறை கூட அளிக்கிறாங்க. நானே சொல்கிறேன், இப்படி பண்ணுறது ஜனநாயகம் கிடையாது. இப்படி பண்ணுறது மக்களாட்சி தத்துவம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் அதிமுக நிற்கலை, பாஜக நிற்கலை. ஏன்னா இந்த தேர்தல் நடக்காது. ஆளுங்கட்சி அதிகாரத்தில் என்ன வேணும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நிற்கணும், ஒரு அரசியலமைப்பு கட்சிங்கிறது தேர்தல் நிற்கணும், நாங்கள் நின்னோம். அங்கே போய் பார்க்குற போது நான் 13 நாள் பிரச்சாரம் பண்ணேன். அண்ணன் சீமான் 13 நாள் பேசினார், கூட்டத்தில் பேசினார், பரப்புரை செஞ்சார், எல்லாம் செஞ்சோம். திமுக அங்கே போய் பரப்புரை செஞ்சுதா, துண்டு சீட்டு கொடுத்ததா, வாகன பிரச்சாரம் செஞ்சதா போய் கேளுங்க. ஒன்றுமே கிடையாது. அந்த கட்சியினுடைய முதல்வர் அங்கே வந்தாரா, ஓட்டு கேட்க சந்திச்சாரா, வாக்குறுதி கொடுத்தாரா, துணை முதலமைச்சருங்கிற ஸ்டாலின் வந்தாரா? யாருமே வரல. அங்கே இருக்கிற வட்ட செயலாளர், வார்டு செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அந்த துப்புரவு பணியாளர் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட ஊடு பெருக்கும் போது கவரை கொடுத்து 5 ஓட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வர எந்த ஊடகத்திலையும் இவங்க தான் வந்து பணப்பட்டுவாடா பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு கட்சியோடைய பெயரும் குறிப்பிடப்படலையே சார். எதனால? அம்பேத்கர் சொன்னதான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அவர் சொல்லுது துன்ப பூட்டுகளுக்கு ஆட்சி அதிகாரம் வெளில வரும். அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் திமுக தான். புரியுதா? இப்போ யாராவது போடுவானா? இப்போ திமுக பணம் கொடுத்தது சோசியல் மீடியாவில் போட சொல்லுங்கள், மரணம் நடத்த முடியாது. நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவன் அதை பெருமையாக பேசுவோம். வேறு யாருமே, அதாவது பொதுப்படையாக இருக்கிற ஊடகங்கள் அதை சொல்லவே முடியாது. மறுநாள் அவங்களுக்கு வந்து என்ன நெருக்கடி கொடுத்து அவங்களுக்கு பண்ணுவான். இது இப்போ இல்லை, தொடர்ந்து நடக்குது. நான் என் கண்ணால் பார்த்தேன், நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், நாடே பார்த்தது. இருக்கிற சோசியல் மீடியா எல்லாம் எடுத்தாங்க, போட்டாங்க. நீங்கள் பார்த்தேன்னு சொல்கிறீங்க. வெளிப்படையாக ஏன் எந்த ஒரு ஊடகத்திலையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆனால் வந்து வெளிப்படையாக யாரும் பேசப்படலையே. நான் சொல்கிறேன், உங்கள் இதில் போடுங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா திமுக கொடுத்தது. அங்கே உள்ள வட்ட செயலாளர், வார்டு செயலாளர் தான் ஏஜெண்டாக வந்து பணம் கொடுக்க உதவி பண்ணால், பணம் போய் சேர்க்கப்பட்டது யாராருன்னா துப்புரவு பணியாளர் ஒவ்வொருவரும் பணம் கொடுத்தாங்க. போடுங்க நாளைக்கு. நான் கூட இருந்து 13 நாள் கூட பார்த்தவன். காலிலேருந்து ஓட்டு கேட்க போனால் 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா திமுக கொடுத்தது. மதியம் வந்து பிரியாணி கொடுத்தது, குவார்ட்டர் கொடுத்தது, அதாவது அந்த 300 ரூபா கொடுத்தது. கொன்று போய் அந்த ஆட்களை வீட்டிலேருந்து ஏற்றிட்டு வர்றதுக்கு மகிழ் வந்து ஆட்சி போய் ஏற்றிட்டு வந்தது. இதெல்லாம் திமுக பண்ணுத. ஒரு தேர்தலுங்கிறது தன்னுடைய கொள்கையை நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லணும்ல, சொல்லுதா? ஒன்றுமே கிடையாது. அதான் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்கல்ல, நானே களத்துல வந்து நின்று ஓட்டு கேட்கிற மாதிரி நினைச்சு வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியினர் எல்லாருமே அந்த இடத்துல போய் சத்திரத்துல தங்கி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு அந்த கிடைக்கிற மிச்ச நேரத்துல வந்து அவங்களே வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நடத்துறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்கணும், மக்களை சந்திக்கணும், அதெல்லாம் கிடையாது. பணம் கொடுக்கணும், ஓட்டை வாங்கணும். 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இருக்கிற எல்லா வாழ்வாதாரத்தையும் அழிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கிற ஆற்றுல மண் அள்ளிட்டாங்க, முழுமையாக மண் அள்ளிட்டாங்க. இங்கே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சி விளைஞ்சிய துறைமுகத்துக்கு கடத்துகிறாங்க. இங்கேருந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் எடுக்கிறாங்க. ஸ்டெர்லைட் தொழிற்சாலையில் வந்து எவ்வளோக்க வாங்கினாங்கன்னு தெரியாது. கூடங்குளம் அணு நிலையம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ வாங்கினான்னு தெரியாது. இங்கே இருக்கிற காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தில் வந்து அதானிகிட்ட எவ்வளோ வாங்கினான்னு தெரியாது. இப்படி இந்த நாட்டினுடைய முதன்மை ஆள்னு சொல்கிறப்ப எல்லாருமே அதாவது புரோக்கர் பாய்ஸ், எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி பணம் கொடுத்தா என்ன வேலை செய்வாங்க.
ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒரு இனமானத்தோட தன்மானத்தோட ஒரு மண்ணை ஒரு தாய் நிலத்தை இழந்துட்டோம், இந்த தாய் நிலத்தை இழக்கக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம். தெரியுங்களா? நீ போய் பாருங்க. அதாவது யாருமே தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி தான் அங்கே தேர்தல் பரப்புரை செஞ்சது, பொதுக்கூட்டம் பண்ணது, மக்கள்கிட்ட வந்து துண்டு நோட்டீஸ் கொடுத்தது. இவனுங்க வந்து பிரச்சனை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பெரியாரிஸ்ட்னு சொல்கிறாங்களே அவங்கள கலைப்பி விட்டு எங்கள் அண்ணன் சீமானுடைய படத்தை கேளிக்கை சித்திரமாக வரைஞ்சி ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் காவி துண்டு போடுறது, ஒரு பக்கம் வந்து வேற மாதிரி போடுறது, அப்படி பண்ணான் சித்தரிச்சு. கண்டிப்பா இவ்வளவு பிரச்சாரங்கள் இவ்வளவு இது பண்ணிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்பான்னு சொல்றீங்க. ஆனா எந்த ஒரு காட்சியுமே ஊடகங்கள் காட்சிப்படுத்தலையே, எதனால? அதான் அதிகாரம் வலிமையானதுன்னு பயந்துட்டான் நம்ம ஆளுங்கட்சி. நாளைக்கு அதனால இது பிரச்சனை வரும், என்ன நம்ம நடத்த முடியாது, நமக்கு வாழ்வில் சிக்கல் வரும்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுமே வந்து நிராகரிக்கிறாங்க. தெரியுதுங்களா? அதிமுக கூட வந்து அதிமுகரும் பணம் வாங்கிட்டான். ஏன் தெரியுங்களா? திராவிடம் அங்கே சொல்கிறான். திராவிடம் அவங்க வந்து அதாவது தனக்கு வந்து ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைக்கிறது அதிமுக. போடல ஓட்டு, எனக்கு நல்லா தெரியும். எல்லாமே மொத்தமாக பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்க. இது ஊடகம் காட்டாது. ஊடகம் காட்டினா ஊடகத்துக்கு ஏற்படுற நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதனால தான், இந்த மாதிரியான காரணத்தினால தான் அதிமுக தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சுட்டு வராங்க. இப்போ திடீர்னு வந்து பாஜகவும் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இவங்களுடைய அயோக்கியத்தனம் தான், இவங்களுடைய ரவுடித்தனம், அயோக்கியத்தனம். அதாவது ஜனநாயகம் புறப்படி எதிர்கட்சியை மதிக்கிறது இல்லை. எங்களுக்கு சண்டை பார்த்தீங்களா நீங்கள்? நாங்கள் போயிட்டு 5 மணிக்கு வந்து மேடை போட காவல்துறை அனுமதிக்காது. 7:30 மணிக்கு தான் நீங்கள் மேடை போகணும்னு சொல்லும். 9:30 மணிக்கெல்லாம் உங்கள் கூட்டத்தை முடிச்சிருன்னு சொல்லும். ஒரு தேர்தல் நடத்துறது வந்து அங்கே பரப்புரை பண்ணணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், நம்முடைய கருத்துக்களை நாளைக்கு என்ன செய்ய போகணும் மக்கள்கிட்ட சொல்லி தெளிவாக பண்ணி ஓட்டு கேட்கணும். அதையே செய்ய விடாமல் தடுக்குதுன்னா அப்போ வந்து ஒரு கட்சிக்கே தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கே இந்த நிலைன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு தனிப்பட்ட ஊடகம் நடத்துகிற ஒரு சோசியல் மீடியாவுக்கு நிலைமை வரும்னு நீங்கள் பார்த்துங்க. நடத்த முடியாது. அதனால தான் வந்து திமுக எத்தனை ஆண்டு கால கட்சி? ஒரு 40 ஆண்டு கால கட்சி. எம்ஜிஆர் ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து தேர்தல் நிற்க முடியாமல் ஒதுங்கிக்குது. இந்திய நாட்டினுடைய இந்தியாவை ஆளுகிற, இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற மிகப்பெரிய கட்சி பாஜக. அது வந்து ஐயோயோ இவங்களால மாரடிக்க முடியாத அவன் ஒதுங்கிக்கிறான், எல்லாம் ஒதுங்கிக்கிறான். இருக்கிற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் போட்டலாம். ஆனால் இங்கே அவங்களுடைய ராஜ்யம்தான். இதை உடைக்கணும்னு நான் பார்த்தா ஏதாவது ஒரு தவறான சீமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அது ஒரு பிரச்சனை பண்ணி, நான் அதை சொல்கிறேனே, நாங்கள் வந்து பொதுக்கூட்டம் போட போகிறோம் பெரியார் நகரில். அண்ணன் முத்துசாமி அண்ணன் மினிஸ்டராக இருக்க முத்துசாமி அண்ணன் வீடு அங்கே இருக்குது. அந்த வீட்டாண்ட 2000 திமுக காரன் நாங்கள் போகிற போது எங்களை வழிமறைச்சி பெரியார் வாழ்க பெரியார் வாழ்கன்னு கத்துறான். இது என்ன காரணம்? கலவரத்தை உருவாக்கி வன்முறையை தூண்டி பெரிய பிரச்சனையா ஆக்கி விட்டுட்டு, பிரச்சனை பண்ணுது யாரான்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் பண்ணுனான்னு இதை வந்து வெளிப்படுத்திட்டா என்ன மக்கள்லாம் வந்து நமக்கு சாதகமாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இது. நாங்கள் ரொம்ப சமாளித்து நிதானமாக தம்பிங்க எல்லாம் வழிநடத்தி அதாவது தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன நிலைமைன்னு தெரியல. எப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்களுடைய மனநிலை எப்படி, யாருக்கு ஓட்டு போட்டாங்க. இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இது இருக்குது. ஒருத்தவன்ட்ட 100 ரூபா வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்பூரம் அரிச்சு சத்தியம் பண்ண சாமிக்கிட்டே போய் கடவுள்கிட்ட நேராக சொன்ன மாதிரி அவங்க நடத்துவாங்க. பணம் வாங்கினவங்களுக்கு தான் பணம் ஓட்டு போடுவாங்க. 5000 ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. இதனால தெரியும் எனக்கு. 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட இருந்த பணம் இப்போ வந்து இந்த எடப்பாடி 2500 ரூபா கொடுக்கும்போது நான் வந்து 5000 கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லை ஸ்டாலின்? இந்த பொங்கலுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்க போனையா முன்னாடி பொங்கலுக்காவது வந்து அந்த வெள்ளம்லாம் பாயசம் மாதிரி ஓடிச்சு. வெள்ளம் கொடுத்தேன் அது கொடுத்தேன் ஓடிச்சு. இந்த தேர்தலில் நீ என்ன சொன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் வந்தால் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னீங்களா இல்லையா? இந்த தேர்தலில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ அந்த வெள்ளை சீனி, 1 துண்டு கரும்பு அதோடு முடிச்சிட்டிங்க. இந்த பணம்லாம் எங்கே திரும்ப போயிருக்கு? இப்போ ஈரோடு தேர்தலுக்கு போயிருக்கு, கொடுத்துட்டீங்க. அவ்வளோதான். உங்களுடைய ஜனநாயகம் மக்களாட்சி, உங்கள் மக்களாட்சி தத்துவம் அவ்வளோதான். கலைஞர் அதான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கு. நான் தான் சொல்கிறேன், கலைஞர் இருக்கும் போதாவது கொஞ்சம் நஞ்சம் நீதி இருந்தது. ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு முழுமையாக நீதி என்பதை அழிச்சிட்டு அநீதி என்பதை
மிகப்பெரிய இதாக கட்டமைச்சு இந்த நாட்டை யாரு காவுந்து பண்ண போகிறான்னே தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? எங்களை வற்புறுத்தி தேர்தல் நிற்க வச்சு நாங்கள் பரப்புரைக்கு போகும்போது தடுக்கிறது, எங்கள் தம்பிங்களை வந்து ஏதாவது சொல்லி திட்டாமல் திட்டும் போது இவங்க நம்மளை வந்து பேசுனான்னா அதை வந்து பெரிய பூதாகரமாக்கி அந்த கட்சியை வந்து அதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? அமெரிக்காவில் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு மணி நேரம் பேச விடு. அமெரிக்காவில் அதிபராக இருக்கிற ஒரு மாதிரி பேசுவார், மக்கள் இது பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி பேச விட்டு தேர்ந்தெடு. யார் வந்து நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், தொன்று தொட்ட வேளாண்மை இதெல்லாம் பற்றி தெளிவாக எவ்வளோ ஆறு ஓடுது, எங்கே நஞ்சை, எங்கே புஞ்சை, எங்கே நெல் விளையுது, எங்கே கரும்பு விளையுது, எங்கே சோளம் விளையுது, எங்கே பருத்தி விதைன்னு எவன் தெளிவாக இந்த மக்களை வந்து இந்த மண்ணை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கான் அவனை தேர்ந்தெடுங்க, அதிபரை தேர்ந்தெடுங்க, ஆண்டு போட்டோம். இது எதுக்கு மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஓட்டை எடுத்து ஓட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் காசை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜனநாயகங்கிறத குதி தோண்டி புதைக்கிறீங்க? நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இதில் என்ன இருக்குங்கிறேன் நான். இப்போ 10 மாதம் இருக்குது, நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே வந்து திருமகன் பெரியார் திருமகன் என்னாப்புல அவர் இறந்துட்டார். அதுக்கு அவர் ஐயா ஈவிகே சிலங்கொண்டார், அவர் இறந்துட்டார். இப்போ வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க, யார் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறீங்கிறேன். 5 ஆண்டு காலம் பண்ணது என்ன? எய்ம்ஸ் மருத்துவமனை நாங்கள் ஆட்சிக்கு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர சொன்னீங்க. அங்கே உள்ள ஒரு செங்கல்லையும் சேப்பாக்கத்தில் சேகுவாரா உதயநிதி கொண்டு வந்துட்டார். இப்போ கட்டிங்களா நீங்கள்? ஏமா, அதாவது இந்தியாவிலே வந்து தரம் உயர்த்தப்பட்ட கல்லூரின்னா அண்ணா பல்கலைக்கழகம். அதுலேயே நம்முடைய தங்கச்சி பகல்லையே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறான். யாரான்னு கேட்டேன்னா கண்டுபிடிக்கல. வேங்க வயலில் குடிக்கிறதெல்லாம் மலங்கலம் தான். கண்டுபிடிச்சிட்டல நீங்க? அப்படி சமூகத்துல கண்டுபிடிச்சு 3 குற்றவாளிகள் எல்லாம் சுட்டி காட்டி படங்கள்லாம் போட்டிருந்தாங்கல்ல. அப்படி காட்டுவாங்கம்மா. ஆனால் உண்மை குற்றவாளி தெரியும். நான் என்ன சொல்றேன், சட்டம் கடுமையா இருக்கணும். ஒருத்தவன் பண்றான் உடனே போய் அவனை தீர விசாரிச்சு அவன் குற்றவாளின்னு தெரிஞ்சானா அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் தண்டனை. விரலை வெட்டணும், ஒரு கையை வெட்டணும். அப்போதான் மக்களுக்கு தெரியும் குற்றவாளி இவங்ககிட்ட வந்து நம்ம நெருங்கி இது வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று காதாரத்தை விட்டுறணும். இல்லை சார், அப்படி வெட்டினா மட்டும் அவங்க குற்றம் அதுக்கப்புறம் செய்யாமல் இருப்பாங்கன்னு எந்த அளவுக்கு நம்ம உறுதி கூற முடியும்? கார் துப்பிடுவாங்க, அடி விழும். நீங்கள் இப்போது ரோட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அவனை வந்து தப்பாக பேசினான்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் அடித்து கொண்டுருவாங்க, கடலை அடித்து கொண்டுருவாங்க. இவன் தான் இவன் தப்பு பண்ணுறான். யாராக இருக்கிறான்? நீங்க பெரும்பாலும் திமுக தான் இருப்பான் தப்பு பண்றவன். கண்டிப்பா அதுக்கு வந்து நீதிமன்றம் தானே தீர்ப்பு வழங்கணும். நீங்க இந்த மாதிரி நீதிமன்றத்தை நீங்க காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களாமா? நீதிமன்றத்தை தான் ஆளுங்க, அதாவது இருக்கிற நீதிபதியை மாத்திடுறீங்க, மிரட்டுறீங்க, இருக்கிற அரசாங்க வழக்கறிஞரை மிரட்டுறீங்க அதிகாரத்தை வச்சு. அப்புறம் எப்படி அவன் தீர்ப்பு சொல்லுவான்? நான் சொல்றது புரியுதேம்மா? ஒன்னே ஒண்ணுதாம்மா. இப்போ அழகிரி வந்து முதல்வரா, அடுத்த முதல்வரா வாய்ப்பு இருக்கா, ஸ்டாலின் வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. இதுல அழகிரிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் தினகரன் பத்திரிகை அலுவலகர்கள அதை கொளுத்து விட்டு எரியுது. 3 பேரும் அந்த பத்திரிகை அலுவலகத்தில் வேலை பார்த்த தொழிலாளியா இருந்துடுறான். அதுதான் இவங்க அரசியல். இவங்க அரசியல் இருக்கு பார்த்தியா? இவங்க தப்பிச்சுப்பாங்க, அந்த குடும்பம் முழுவதும் தப்பிச்சுக்கும். சராசரி மனுஷன் இருக்கான் பார்த்தியா, அவன் செத்துருவான், அவன் அழிக்கப்படுவான். திமுகன்னு கொடி பிடிச்சி கோஷம் போடுறான் பார்த்தியா, அவன் செத்து போயிடும். சிட்டி பாபானு இறந்தாரு, ஸ்டாலின் காப்பாற்றப்பட்டாரு. ஸ்டாலின் தான் வந்து தாக்க வந்தாங்க. ஆனால் சிட்டி பாபு வந்து அந்த அடிகள்லாம் தாங்கினாரு. ஷூவால் காவல் அதிகாரி வயிற்றுல உதைச்சான். வயிற்று ரத்தம் வந்து வாயில் ரத்தம் வந்து சிட்டி பாபனே இருந்தார். சிட்டி பாபனை குடும்பம் வாழுது. அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தான் உயிரை விட்டார் மயிலாடுதுறை சாரங்கபாணின்னு ஒருத்தவர். அவருக்கு சிலை இருக்கா? இங்கே எல்லாரும் பேசுறீங்களே, திராவிடம் பெரியார் மண், சீமான் அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டா 12 பேர் இறந்தாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே அரசியல் இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்களா? சொல்லுங்க பாபு. கீழப்பழுவூர் சின்னசாமி இறந்தாரு, விராலிமலை சண்முகம் இறந்தாரு, நிறைய பேர் இறந்தாங்க. 12 பேர் இறந்தாங்க. யாராவது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், மண்ணின் மீது அக்கறை கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் யாரா இருக்காங்களா? இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கக்கூடிய சீதாலட்சுமியோடைய நிலைப்பாடு அது அந்த இடத்துல எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு? நாங்கள் அதான் சொல்லிட்டோம் முன்னாடி, ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஓட்டு கேட்டிருக்கோம். அதற்கான எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். இருந்தாலும் கூட இப்ப ஈரோடுல தான் ஈவேரா பிறந்து வளர்ந்த ஊரு. அந்த இடத்துல போய் பெரியார் அவர்களை வந்து ரொம்பவே விமர்சனம் செய்திருக்காரு சீமான் அவர்கள். இதனால மக்கள் மத்தியில கடும் கொந்தளிப்பு ஒரு சிலர் மத்தியில ஏற்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம பார்க்கலாம், சொல்லப்படுகிறது ஊடகங்கள்லையும். இதனால நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி வந்து குறையறதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க ஓட்டுக்காக நினைக்கிறோம், மக்களுக்காக நினைக்கிறோம். காமராஜர் ஒரு அணை கட்டுறாருமா,
இந்த பக்கம் 1000 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிகன்னு கத்துறான். அணையை கட்டின இடத்துல 5000 பேர் காமராஜர் வாழ்கங்கிறான். நாங்கள் அணை கட்டுற ஆள், அவனுங்க அணையை கட்டின அணையை தடுக்கிற ஆள். இதை 2 தான். நாங்கள் இயற்கை சூழலை பற்றி பேசுகிறோம், மழை வளத்தை பற்றி பேசுகிறோம், காட்டு வளம் பற்றி பேசுகிறோம், கனிம வளத்தை பற்றி பேசுகிறோம், நீர் வளத்தை பற்றி பேசுகிறோம். இந்த நாட்டினுடைய இயற்கை சூழலை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் திமுக என்ன பேசுது? ஏமா சட்டமன்றத்தில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குல்ல, அது கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் இது பண்ணுது. ஆனால் சுரங்கம் தோன்றப்போ திமுக அதெல்லாம் விட மாட்டோம். அதை எடப்பாடி கேட்குறாரு. ஏங்க 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ண அப்பயே தடுத்துலாங்களாரு. நாங்கள் சொன்னோம், ஆனால் மத்திய அரசு கேட்கல, நாங்கள் கடிதம். இதான் ஒரு அமைச்சருடைய பதில். இது அதாவது என்னென்னா, எப்படியாவது இருக்கிற ஊரான் ஓட்டி சொத்து துண்டு போடலான்னு நினைக்கிறான். இவனுக்கு எப்பயாவது மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்டிருக்கிறானே, மறுநாள் ரைடு வந்துடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களை சந்தித்து உங்களை ஓட்டு வாங்க முடியுமா? இப்போ நேத்திய கட்சி நாங்கள் 13 ஆண்டு காலம், நீங்கள் 50 ஆண்டு கால கட்சி. அடுத்து 2027 அறிவிங்க. நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டு இல்லை. தனியாகத்தான் 234 தொகுதியிலும் கலையிறங்க போகிறோம். நாளைக்கு போட்டு விடுங்க, நாளைக்கு அறிக்கை விடுங்க. உங்களால் முடியுமா? தெம்பு திராணி இருக்கா உங்களுக்கு? 10-12 கட்சியை சேர்த்துக்கிறீங்க. சேர்த்த முடியும். செவ்வாய்க்கிழமை சிங்காரம், சேவு, செம்பம், குருவி, எவனா இயக்க பல சேர்த்துக்கிறீங்க. அதில் இந்த 32 இயக்கம் ஒன்று இருக்குது, 32 பேர் தான் இருக்கிறான், அவனையும் சேர்த்துக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்து களத்தில் நின்று அவனுக்கு பணம் கொடுத்து சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா, உங்கள் அப்பா காலத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் கொடுத்து கோடியாக கொடுத்து ஓட்டை வாங்கிடுறீங்க. அப்புறம் எப்படி ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் வரும்? இதை உண்மையான ஜனநாயகத்தை நாங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். எங்களை விட மாட்டேங்கிறீங்க, அவ்வளோதான். தெரியுதுங்களா? இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் கடைசியில் போகிறதில்ல. என்ன கடைசியில் எங்களுக்கு தேர்தலை சந்திக்க போகிறதுனால ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட விழிப்பு வரணும், மக்கள் இவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும். இப்போது நானே சொல்கிறேன், டாஸ்மார்க் தொழிற்சாலை இருக்குது. டாஸ்மார்க்கை விற்கிறவன் யார், காய்ச்சிறவன் யார்? திமுக. பேரை கூட சொல்லிடுறேன். டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், வயலார் ரவி, மிடாஸ் சசிகலாவுது. இவர் உக்காந்துட்டு ஒரு நாள் சொல்கிறாரு, நான் தகப்பனை போல சொல்கிறேன், யாரும் குடித்து விடாதீர்கள். காய்ச்சி விட்டு ஊற்றி கொடுத்து விட்டு உள்ள கோட்டையில் உட்காந்து தகப்பனை போல சொல்கிறேன்னா, இது யாரை ஏமாத்திர வளங்கிறேன் நான். என்ன சொன்னீங்க நீங்கள் ஜெயலலிதா இருந்த போது? இந்த அம்மா வருஷத்துக்கு 500 கடையை மூடுகிறேன் என்று சொன்னார், மூடவில்லைங்கிற. நீங்கள் என்ன பிடுங்கி மூடுகிறீங்க? எங்கே மூடுகிறீங்க? காட்டுங்க. நீங்கள் 3 கடையை காட்டுங்க. எல்லாம் செய்யுது அயோக்கியத்தானா உட்காந்துட்டு அப்புறம் தகப்படம் போல சொல்கிறேன் பாருங்கள். கஞ்சா, அபின், ஹெராயின் படிக்கிற பிள்ளைக்கு பாக்கெட்டில் இருக்குமா? இந்த சமூகம் விளங்குமா? அந்த காலத்தில் நம்ம பாட்டெல்லாம் தன்னுடைய சொந்த, இப்போ ஜம்புலிங்கம் இருக்கிறாருன்னா நெய்வேலியில் ஜம்புலிங்கம் முதலியார் நெய்வேலியில் 500 ஏக்கரை அரசாங்கத்துக்கு கொடுத்தாரு நிலக்கரி. இதை இன்றைக்கி 5000 ஏக்கரை அதை வெட்டி விட்டான். அது வேறு பிரச்சனை. பள்ளிடம் கட்டுறது நம்ம இடத்த கொடுத்தான், படிக்க சொல்லி கொடுக்குற இடத்த கொடுத்தான். நீங்கள் 1 சென்ட் இடத்த மக்களுக்காக கொடுத்துட சொல்லுங்கடா. நாங்கள் இந்த கட்சியை விட்டு போயிடுறேன். எல்லாம் வாங்கிறீங்க. என்ன எங்கே பார்த்தாலும் உனக்கு பண்ண வீடு, உங்கள் தங்கச்சிக்கு பண்ண வீடு, இருக்கிற ரியல் எஸ்டேட்டில் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஒரே வருஷத்தில், நான் சொல்லலை, ஒரே வருஷத்தில் 30,000 கோடி. யார் சொன்னது? அன்னைக்கு இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேலராஜனுடைய மகன் சொல்கிறாரா இல்லையா? அப்போ பணம் உங்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ என்னடா ஜனநாயகம் நடத்துகிறீங்க? நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், எந்த கட்சியோடும் கூட்டு இல்லை. பாரம்பரியமிக்க கட்சி 50 ஆண்டு கழிச்சு திமுக வருகிற தேர்தல் 2026 தனியாக இருக்கிறது. சொல்ல பார்ப்போம். திராணி தான் சொல்கிறாங்க. செய்கிறது எல்லாமே அயோக்கியத்தனம். உண்மையான அரசியல் கிடையாது, உண்மையாக நாட்டுப்பற்று கிடையாது, மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அக்கறை கிடையாது. இருக்கிறப்போ ஒருத்தவன் அந்த கஞ்சா வித்தான ஒரு பையன், பாய் பையன், யார் எதில் இருந்தான்? வெளிநாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்தான் திமுகவில். இப்போ ஞானசேகர் யார்? இந்த பிரியாணி வித்த ஞானசேகர் மாற்றம் யார் அவன்? ஏம்மா நீ நல்லா உள்ளே போய் பார்த்து ஆராய்ச்சி பார்த்துன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருட்டுக்கும், எல்லா அயோக்கியத்தனத்திற்கும், எல்லா ரவுடித்தனத்திற்கும் திமுக தான் காரணம். கடைசியாக விடை அப்படி தான் கிடைக்கும். இதில் எப்படி ஓட்டு கேட்க போகிறது? நான் தான் சொல்கிறேன்னு, எல்லாம் அயோக்கியத்தனமும் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? அதனால் இப்போ கனிமொழி என்ன சொன்னாங்க? நான் உண்மையை சொல்கிறேன், நீ கேட்டுதான். கனிமொழி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டான்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன நிலைமை? அங்கே இதில் கள்ளசாரம் குடி சாவரான் 10 லட்சம் கொடுக்குறீங்க.
இதை சாராயம் குடி சொல்லி ஊக்குவிக்கிறீங்களா? நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? இந்த பக்கம் மாமூன்னு ஒரு பக்கம் நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க அங்கே கள்ளசாராயம் குடி செத்தான். கள்ளசாராயம் குடித்து கள்ளசாராயம் குடித்தா செத்து போயிடுவாங்க. ஒன்று, அந்த குடித்த இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கருணாநிதி அதாவது ஸ்டாலின் அரசு கொடுத்தது. இது எங்கும் போனால் தங்கமான ஆளுங்க இந்த குடும்பம். டேய், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஓம் மொவன் துணை முதலமைச்சர் இன்னைக்கு வந்து தம்பி எங்களுக்கு தெரியும். எங்கள் ஐயா துரைமுருகன் இருக்கிறாரு, திமுகவுடைய அந்த காலத்துலேருந்து தொண்டர். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, இங்கே வந்து ராசா இருக்கிறாரு. யாருக்காவது துணை முதலமைச்சர் கூட தகுதி இல்லாதவங்களா அவங்களாம்? உன் பிள்ளைக்கு அவங்களும் வந்து பூஜா தூக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. எங்கள் அண்ணன் திருமாவளவன் போய் அங்கே முட்டு கொடுக்குறாரு. என்ன பண்ணிட்டீங்கிற ஹைட்ரோ கார்பன் வந்து ஏன் கையெழுத்து போட்டு கேட்குறாங்க தெரியாமல் போட்டேங்கிறாரு முதலமைச்சர். அவர் சிறந்த முதலமைச்சரா? ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை? எங்கு பார்த்தாலும் பிரைவேட் பள்ளிக்கூடம், அதாவது தனியார் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி, தனியார் மருத்துவமனை நடத்துகிறதான் யார்? திமுக. திமுகவை சார்ந்த எம்எல்ஏவுடைய வீட்டு புள்ள ஜெகத் ரட்சனுக்கு 6 கல்லூரி இருக்குங்கிறான். எத்தனை கல்லூரி இருக்க? 6 கல்லூரி ஜெகத் ரட்சகனுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் போய் எங்கள் பிள்ளைலாம் படிக்க முடியுமாட? அதுதான் காமராஜர் அந்த காலத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடங்களை திறந்தார். அப்படி கொண்டு வாங்கங்கிற. இப்போது சாதியற்ற தாழ்வு இருக்குது, அதாவது இன்னும் வந்து தீண்டாமை இருக்குது, இன்னும் வந்து பாப்பான் வந்து இங்கே ஆள்றான் அப்படி சொல்கிறீங்களே. இதுக்கெல்லாம் ஒரே ஆயுதம், எல்லோருக்கும் கல்வி கொடுத்தா போதும். இலவசமாக கல்வி கொடுத்தா எல்லா புள்ளையும் படித்து, நான் சொல்கிறது புரியுது, எல்லா புள்ளையும் படித்து எல்லாம் வந்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அந்த ஆயுதம் கல்வி. அதுதான் காமராஜரான கல்வி கொண்டு வந்தேன். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா, காமராஜருங்கிற ஒரு மனிதன் இந்த பள்ளியோட திறக்கலைன்னா நாங்கள்லாம் எங்கேயோ என்னமே ஒன்றும் தெரியாத விலங்குகளைப் போல வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் கொண்டு வாங்கன்னா ஒரு யூகேஜி நடத்துகிற தாமரை அவருடைய பொண்ணு தாமரை இருக்குல்ல, ஸ்டாலினுடைய பொண்ணு, அது நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் யூகேஜியில் எல்கேஜி ஒரு மாதத்துக்கு அதாவது வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் ஒரு பிள்ளைக்கு எல்கேஜிக்கு. அப்போ யூகேஜி எங்கே வாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்ட் எவ்வளோ வாங்குவீங்க? இன்னும் ஒன்று சொல்ல போனால் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில், உங்கள் சொந்தக்கார நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடமொழியாக இருக்கா? அதுக்கு பேர் சொல்லுங்கள். ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது, போஜ்பூரி இருக்குது, பீகாரி இருக்குது, எல்லா மொழி இருக்குது. எங்கள் மொழியை காணும். எங்கள் மொழியில் பேசுனா சேர்த்து விட்ட அம்மா வந்து அதாவது அம்மானு கூப்பிட்டா அடிக்குது, மம்மின்னு கூப்பிடுங்குது. அதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் இல்லையா? இதெல்லாம் மாற்றணும்னு நாங்கள் போராடுறோம். எதுவுமே தேவையில்லை, பணம் நிலம் சொத்து இருந்தால் போதும்னு அவன் போராடுறான். நீங்கள் வாங்க என்கிட்ட காட்டுங்க. ஒரு பிரசிடெண்ட், ஒரு சேர்மேனு, ஊர் தலைவர் வந்து ஒரு 100 கோடி வச்சுக்கிறான். எப்படி சம்பாதிச்சான்? வேவாத வெயில்ல ஏறு ஓட்டி அண்டை வெட்டி நாற்று பறைய சம்பாதிச்சான். திருட்டு அயோக்கிய பயிர் இவனுங்க வந்து ஒரு தேர்தல் நடத்துகிறான், நாங்களும் போய் நிற்கிறோம். நாங்கள் நிற்போன்னு வச்சுங்க, 2 பேரும் நிற்போம், அது வேறு பிரச்சனை. ஏன்னா எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம் எங்களுக்கு தான் வேறு. இவங்களுக்காக பயந்துட்டு போய் நாங்கள் ஊரில் என் மேலே வந்து 6 வழக்கு இருக்குது. என் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? 6 வழக்கு இருக்குது. இன்னும் 10 வழக்கு கூட போடாமல், அது வேறு பிரச்சனை. ஏன்னா இப்போ எனக்கு வந்து 53 வயசு ஆச்சு. இனிமேல் வந்து நான் திருமணம் பண்ண போகிறதில்ல, இன்னமும் குழந்தை குட்டி பெற்று எல்லாமே முடிச்சுட்டேன்னு வச்சுங்க. எதுக்கு பயமுறுத்துறேங்கிற? ஜனநாயக முறைப்படி வா, ஓட்டு கேளு. யாருக்கும் பணம் கிடையாது, சொல்லு. நாங்கள் இந்த தொகுதிக்கு வந்து ஈவிகே இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராகும் போது இந்த திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் இந்த திட்டம் கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த வருஷம் அதாவது 100 அதாவது எப்படி சொல்கிறது, 9 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் 1 லட்சம் கோடியை இந்த வருடத்தில் ஸ்டாலின் அரசு கடன் பெற்றிருக்கிறது. மொத்தம் 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார். இந்த 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு திமுக என்ன செய்திருக்கு சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டால் இவனை எப்படியாவது தள்ளணும் உள்ள, இவனை எப்படியாவது சீமானை எப்படியாவது முடக்கணுயா. பெரியாரை பேசினது சீமான் பேசினாருமா. பெரியாரை பேசி நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோங்கிறோம். ஏன்னா சீமான் வந்து பெரியாரை எப்படி பேசலாம்? ஆரோக்கியமான முறையில் பெரியாரை சீமான் பேசினார்னா உட்காரு விவாதம் பண்ணு. ஆனா இப்ப திமுகவை விமர்சிக்கலாம், எதனால பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? அதுக்கு சரியான கேள்வியா? ஏன் பெரியாரை விமர்சிக்கணும்னா, இந்த மண்ணுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு பல தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். குறிப்பா சொல்ல போனா திருவிக, மாப்போசி, ஐயா ஜீவா, கக்கன், காமராசர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர்,
நிறைய தலைவர்கள் 76 நாட்கள் சாகிற வரை உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடுன்னு பெயரை சொல்ல சங்கரலிங்கனார் இதை விட தியாகமான நீங்க செஞ்சிட்டீங்க. நிறைய தலைவர்கள் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணினுடைய மேம்பாட்டிற்கு, இந்த மண்ணினுடைய விழிப்புணர்வுக்கு, மக்களுடைய நிறைய எண்ணற்ற தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. இப்போ இங்கேயே சொல்றேன், பட்டுக்கோட்டை அழகின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த அழகர் இல்லை, பட்டுக்கோட்டை அழகின்னு ஒருத்தர் இருந்தார். திமுக அவர் திராவிட கட்சி தான் இருந்தார். பேசுகிற போது வாயில் ரத்தம் விழுமா. அவர் இந்த மண்ணினுடைய கொள்கையை சொல்கிற போது பேசுகிற போது வாயிலிருந்து உதிரம் அப்படியே வழியுமா. இங்கே தொடச்சிக்கிட்டே பேசுவாராம். அவருடைய குடும்பம் நல்லா இருக்கா? நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடி. இப்போ சீப்பா ஆதித்தனார் இருக்கிறாரு. இவங்களுடைய பேரெல்லாம் எங்கேயாவது வைக்க வேண்டியதானே? 500க்கும் மேற்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் இல்லாமல் எல்லாம் மண் தூண்டி பொழைச்சி விட்டு மாடுபிடி மைதானமாக கருணாநிதி பேர், மருத்துவமனையாக கருணாநிதி பேர், நூலகமாக கருணாநிதி பேர், பஸ் நிறுத்தமாக கருணாநிதி பேர், பள்ளிக்கூடமாக கருணாநிதி பேர், கல்லூரியாக கருணாநிதி பேர். இன்னும் ஒன்றே ஒன்று செய்யலை, குடிப்பகத்திற்கும் கழிப்பகத்திற்கும் கருணாநிதி பேர் வைக்கல. அப்போ எங்களுக்கு கோபம் வரும். அது பெரியார் என்ன செஞ்சார்? திராவிட தந்தை பெரியார் எங்களுக்கு அவர் தான் கடவுள்னு சொல்றியா? அவர் என்ன பண்ணார் அது சொல்லு. பெரியார் பெண்ணுரிமைக்கு போராடினார் சொல்றாங்க. பெரியார் தீண்டாமை ஒழிப்பதற்கு போராடினார் சொல்றாங்க. நாங்கள் தெளிவா சொல்றோம், பெரியாரும் போராடினார். மனசார ஏத்துக்கிறோம். பெரியார் மட்டும் போராடினார். மூர்க்கமா எதுக்குறோம்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எங்கேயாவது எங்க பாட்டம் பேர் 4 தெருவுக்கு வை, 4 பள்ளிக்கூடத்துக்கு வை, 4 சாலைக்கு வை, 4 கல்லூரிக்கு வை, 4 பூங்காவுக்கு வைன்னா எல்லாத்துக்கும் கண்காட்சி ஆருங்கும் எல்லாத்துக்கும் வச்சிங்கன்னா கோவம் வருமா வராதா? அப்போ பெரியார் மட்டும், அண்ணா மட்டும், அண்ணா பாவம், அண்ணா சொல்லக்கூடாது, 1.5 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார் போராடி. தமிழ்நாடுன்னு அவர் நம்ம இவர் சங்கரலிங்கார் போராடினதான் அதை ஒரு இதாக வச்சு அவர் பெயர் மாற்றம் வச்சு ஜீவோ கொண்டு வந்தார். இந்த நாட்டை குட்டிச்சேரி எங்கே பார்த்து நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கலைஞ்சிருப்பார். எங்கே பார்த்தாலும் பெரியார் 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 பெரியார். அப்போ என் பாட்டம் நாளைக்கு மாறி போவோம். நான் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் நினச்சிட்டு இருக்கான். நாளைக்கு இதை கருணாநிதி நாடுன்னு கொண்டு வந்துடுவான். எனக்கு தெரியும். இதெல்லாம் தட்டி கேட்காம, எதிர்த்து கேட்காம, போராடாமல் இருந்தோம்னா, சொன்னார்ல கடற்கரையில் பேனா சிலை வச்சா நாங்கள் உடைப்புன்னு சொன்னார்ல, அன்னைக்கு எதுக்கலைன்னா இன்னொரு 5 வருஷத்தில் கருணாநிதி நாடு தமிழ்நாடு மறைஞ்சு போகும். கருணாநிதி நாடு வச்சிருவோம். அதுதான் போராடிக்கிட்டு இருக்கோம். நான் கருத்தியில் உள்ள வாங்கினீங்களா? பெரியாரை நாங்கள் ஏன் எதுக்குறோன்னா, ஏன் மூர்க்கமாக எதுக்குறோன்னா, இதை பெரியார் நாடுன்னு வச்சிருவான், கருணாநிதி நாடுன்னு வச்சிருவான். இது தமிழ்நாடு, தமிழர்கள் பூமி. இதை வருகிற சந்ததிக்கு தெளிவுபடுத்திட்டு போகணும். அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் நடப்பு குறித்தும் அப்புறம் இன்றைக்கு சூழல்ல விவரங்களை குறித்தும் பேசியிருக்கு. நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.